10th max exercise 2.3 8th sum. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம divisible by 7 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 7 is divisible by 7 which means 7 வந்து 7 கண்டிப்பாக டிவைட் ஆகும்ல. ஸோ அதை எப்படி எழுதிடலாம்னா 7 is congruent to 0 mod 7. ஸோ 7ஆல் 7 டிவைட் ஆகும்போது நமக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆட் 2 on both sides. ரெண்டு சைடும் 2 ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும் 7 + 2 is congruent to 0 + 2 mod 7 இந்த மாதிரி இருக்கும். which is equal to 9 congruent 2 mod 7 இப்படி இருக்குமா. ஸோ என்ன பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு raising to the power n. ரெண்டு சைடுமே பவர் எண்ணில் ரைஸ் பண்ணும்போது ஸோ 9 power n இஸ் கான்குவன்ட் டு 2 power n mod 7 இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா மல்டிப்ளை பை 6 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 6 into 9 power n கான்குவன்ட் டு 6 into 2 power n mod 7 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா ஆட் 2 power n ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் 2 power n ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும் 2 power n ப்ளஸ் 6 into 9 power n கான்க்ருவன்ட் டு 2 power n ப்ளஸ் 6 into 2 power n mod 7ன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள் கொஷினில் அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான் கரெக்டாக. இதுதான் டிவிசிபிள் பை 7 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்னா இந்த ரெண்டு டேம்லையுமே இது ஒரு டேம் இது மொத்தமாகவே ஒரு டேம். ஸோ இந்த ரெண்டு டேம்லையும் காமனாக இருக்கிறது 2 power n. ஸோ வெளியில் எடுத்துகிட்டோன்னா நமக்கு எப்படி இருக்கும் 1 + 6 mod 7 இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ which is congruent to 2 power n 7 mod 7னே வந்துடும். ஸோ 7 mod 7னா இதோட வேல்யூ வந்து நமக்கு 0 தான் கிடைக்க போகுது இன்ட்டு 0 mod 7 which is congruent to 0 mod 7 தான். ஸோ 2 power n ப்ளஸ் 6 into 9 power n இந்த வேல்யூ 0 mod 7 அப்படின்னா இது கண்டிப்பாக 7ஆல் டிவிசிபிளான நம்பராக மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் 2 power n ப்ளஸ் 6 into 9 power n is divisible by 7. Thanks for watching.